புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடந்த சில நாட்களாகவே தமிழக மக்களிடம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம்னா அது கல்யாண ராணி சத்யா சம்பந்தமான சம்பவம் தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் 15க்கும் மேற்பட்ட திருமணம் 50க்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி இருப்பது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த கல்யாண ராணி சத்யா செஞ்சிருக்காங்க. யார் இந்த சத்யா? 15க்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்தது எப்படி? 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த சத்யாவிடம் ஏமாறியது எப்படி? இந்த சத்யா எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு கல்யாண ராணி சத்யா பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பெண்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே இருக்கக்கூடிய ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த 30 வயதான சத்யா. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நிலையில கணவர் பிரிந்து சென்று விட்டிருக்கிறார். இதனை அடுத்து பணம் சம்பாதிக்க வேண்டும், சுகபோக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக பல ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றி நகை பணம் பறிப்பிலையும் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகள், வசதி படைத்த திருமணமாகாத வாலிபர்கள் ஆகியோரை குறிவைத்துதான் இந்த செயல்ல இந்த சத்யா ஈடுபட்டு இருக்காங்க. திருமண வரன் பார்க்கும் மேட்ரிமோனிகளையும் தனது தகவல்களை பதிவிட்டு அதன் மூலமாகவும் ஏமாற்றி இருக்காங்க என்ற அதிர்ச்சிகரமான பல தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இளைஞரை திருமணம் செய்து பண மோசடி செய்த விவகாரம் வெளியே வந்த பிறகுதான் இந்த கல்யாண ராணி சத்யாவை 2 நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில் போலீசார் கைது செய்திருந்தாங்க. அவங்களுடைய செல்போன் சிக்னலை கண்காணித்து போலீசார் இந்த கைது நடவடிக்கையை எடுத்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கைதான அந்த சத்யா 50க்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி மோசடி செய்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி அதிர வைத்திருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் மகேஷ் அரவிந்த். 29 வயசு இவருக்கு. மாட்டு தீவன விற்பனை நிலையம் வைத்திருக்கின்றார். மகேஷ் அரவிந்துக்கு கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு செல்போன் ஆப் மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த இந்த கல்யாண ராணி 30 வயதான சத்யா அறிமுகமாகி இருக்காங்க. இதனை அடுத்து இருவரும் அதில் நண்பர்களாக மாறியிருக்காங்க. அதன் பிறகு அவங்க செல்போன் செயலி மூலம் தொடர்ந்து பேசியிருக்காங்க. இந்த பழக்கம் அவர்களை இன்னும் நெருக்கமாக்கி இருக்கின்றது. இதன் பிறகு அவர்கள் இருவரும் செல்போன் எண்களை மாற்றி பேச தொடங்கி இருக்காங்க. இந்த பேச்சு பழக்கம் இருவருக்கும் காதலாக மாறி இருக்கின்றது. அடிக்கடி இருவரும் சந்திக்கவும் தொடங்கி இருக்காங்க. இந்த வேளையில தான் சத்யாவுடைய உறவினர் என தமிழ்ச்செல்வி அப்படின்ற பெண் இந்த மகேஷ் அரவிந்துக்கு அறிமுகமாகிறாங்க. இதனை அடுத்து இருவரும் பல்வேறு காரணங்களை கூறி மகேஷ் அரவிந்திடம் பணத்தை கறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காதல் மோகத்தில் இருந்த மகேஷ் அரவிந்த் அவர்களுக்கு பணத்தை வாரி வழங்கி இருக்காரு. இதற்கிடையே தான் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொப்பம்பட்டியில் மகேஷ் அரவிந்த் சத்யா இவர்களுடைய திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. இவங்களுடைய திருமணத்தை தமிழ் செல்வி தான் நடத்தி வச்சிருக்காங்க. இதனை அடுத்து மகேஷ் அரவிந்த் சத்யாவை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார். அப்போது அவரது உறவினர்கள் தாலி உட்பட 12 பவுன் நகையை சத்யாவிடம் வழங்கியிருக்கின்றனர். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சத்யா வீட்டில் இருந்து கொண்டு அடிக்கடி செல்போனில் பேசி வந்திருக்காங்க. இது மகேஷ் அரவிந்துக்கு மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மகேஷ் அரவிந்த் தீவிரமாக தன்னுடைய மனைவி சத்யாவை கண்காணிக்க தொடங்கி இருக்கின்றார். அப்போது சத்யா அடிக்கடி பல ஆண்களுடன் செல்போனில் பேசியது தெரிய வந்தது. அதோடு சத்யா பல ஆண்களுடன்
ரொம்பவே நெருக்கமாக இருந்த போட்டோக்களை செல்போனில் வைத்திருந்திருக்காங்க. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மகேஷ் அரவிந்த் சத்யாவை கண்டித்து இருக்கின்றார். இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இதனிடையே தான் திடீரென்று ஒரு நாள் சத்யா மாயமாகி இருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த மகேஷ் அரவிந்த் இது குறித்து தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றார். அந்த புகாரில் சத்யா தன்னை திருமணம் செய்து 50,000 மற்றும் 12 பவுன் நகைகளை மோசடி செய்ததாகவும் பல பேரை இதுபோல் ஏமாற்றி திருமணம் செய்திருக்கின்றார். மொத்தம் 15 பேரை திருமணம் செய்திருக்கின்றார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகேஷ் அரவிந்த் சொல்லியிருந்தார். இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சத்யாவை தீவிரமாக தேடி வந்திருக்காங்க. மேலும் அவங்களோட செல்போன் எண்ணின் சிக்னலை வைத்து போலீசார் கண்காணித்து வந்தாங்க. அப்போதுதான் சத்யா புதுச்சேரியில் பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் சத்யாவை கைது செய்தனர். இது பற்றி போலீசார் ஒருவர் என்ன சொல்லியிருந்தார்னா, செல்போன் சிக்னலை வைத்து சத்யாவை கைது செய்துள்ளோம். மகேஷ் அரவிந்த் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சத்யா பலரை காதல் திருமணம் செய்து மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. ஆனால் இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை. புகார் அளித்தால் அதன் மீதும் விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருந்தார். தற்போது கைதாகி இருக்கக்கூடிய சத்யா 15 பேரை திருமணம் செய்துள்ளதாகவும் மேலும் 30க்கும் மேற்பட்டவர்களிடம் காதலிப்பது போல் பண மோசடி செய்ததாகவும் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தனிப்படை போலீசார் புதுச்சேரி சென்று அங்கு தோழியின் வீட்டில் பதுங்கியிருந்த சத்யாவை பிடித்து தற்போது தாராபுரம் அழைத்து வந்து விசாரித்திருக்காங்க. விசாரணையில சத்யா சொன்ன திடுக்கிடும் தகவல்களை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அதாவது சத்யா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையை சேர்ந்த அருண் என்பவரையும் காதலித்து ஏமாற்றியிருக்காங்க. அவருடன் சில நாட்கள் குடும்பம் நடத்திவிட்டு அடுத்து கரூரை சேர்ந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் என்பவரை காதலித்து கரம் பிடித்திருக்காங்க. அதன் பின்பு சப் இன்ஸ்பெக்டரையும் உதறி தள்ளிவிட்டு அடுத்ததாக மாட்டு வியாபாரி ராஜமாணிக்கத்தின் மகன் பிரகாஷ் என்பவரை ஏமாற்றி பணம் பெற்றிருக்காங்க. அதோடு நிக்கல இந்த சத்யாவின் ஏமாற்று வேலைகள். 2012ஆம் ஆண்டு ராஜேஷ் என்பவரை பதிவு திருமணமும் செய்து கொண்டிருக்காங்க. அதன் விளைவாக இருவருக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சத்யா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக மேட்ரிமோனியில் பதிவு செய்திருக்கக்கூடிய செல்போன் நம்பர் மூலம் தன்னை தொடர்பு கொள்ளும் ஆண்களை நேரில் வந்து சந்தித்தும் இருக்காங்க. அப்போது நெருக்கமாக போட்டோ எடுத்து வைத்துக்கொண்டு அந்த போட்டோவை வைத்து மிரட்டியும் இருக்காங்க பல பேரை. குறிப்பாக அடிக்கடி செலவுக்கு 10,000 20,000 என்று அவர்களிடமே கேட்டு வாங்கி வந்திருக்காங்க. சத்யா கேட்கும் பணத்தை அந்த ஆண்களும் தந்திருக்காங்க. அதே போல திருமணம் ஆன ஆண்களின் குடும்பத்தினரும் தங்களுடைய மானம் போய்விடுமோ அப்படின்ற பயத்துல சத்யா கேட்கும் போதெல்லாம் பணத்தை வாரி வழங்கி இருக்காங்க. இதனால சத்யாவால் பாதிக்கப்பட்ட பல குடும்பத்தினர் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கின்றனராம். தற்போது சத்யா காவலரின் பிடியில் சிக்கியுள்ள நிலையில அவங்களால பாதிக்கப்பட்ட ஆண்கள் பலர் ஆன்லைன் மூலமா தாராபுரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் மூலமா சத்யா மீது புகார் கொடுத்திருக்காங்களாம். சத்யா மீது நடவடிக்கை எடுப்பதோட தங்களுடைய நகை பணத்தை மீட்டு தருமாறும் அந்த புகாரில் கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அதன் அடிப்படையில் சத்யாவிடம் விசாரணை நடத்தி அவங்க கிட்ட இருந்து நகை பணத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் அவங்க பயன்படுத்திய செல்போனில் இருக்கின்ற நெருக்கமான போட்டோகளையும் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. விசாரணையில சத்யாவிடம் இருந்து மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகலாம் என்று போலீசார் தரப்புல இருந்து தற்போது அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சத்யாவை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்ற போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வெளியே வந்து அனைத்து ஆதாரங்களையும் காண்பித்து
உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். தயவு செய்து எனது குடும்பத்தை அசிங்கப்படுத்த வேண்டாம், என்னை மிகவும் கலங்கப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதோட, இதற்கு மேல் என்னை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது, காசு இருப்பவர்களால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதை எல்லோரும் காண்பித்து விட்டீர்கள் அப்படின்ற மாதிரி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி இருந்தாங்க. இந்த சத்யா மீது ஏமாற்றி பணம் பறித்தல், தனக்கு திருமணமானதை மறைத்து பல திருமணங்களை செய்தல், மோசமான வார்த்தைகளால் திட்டுதல் அப்படின்ற மாதிரி 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சத்யாவினுடைய இந்த பல திருமணத்திற்கு உறுதுணையாக இருந்ததே கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலையை சேர்ந்த தமிழ்ச்செல்விதானா. தமிழ்ச்செல்விதான் இந்த சத்யாவிற்கு புரோக்கராக செயல்பட்டு பல பேரை திருமணம் செய்து வைத்திருக்காங்க, பணப்பறிப்பில் ஈடுபட்டிருக்கின்றாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கின்றது. இதற்கு பின்னாடி மேலும் சில முக்கிய புள்ளிகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே தலைமறைவான இந்த தமிழ்ச்செல்வியை போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்ச்செல்வி பிடிபட்டா இந்த சம்பவத்துல இன்னும் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற பரபரப்பான தகவல்கள் வெளியாகும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்காங்க. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பேக்கரி ஓனர் முதல் மாட்டுத் தீவன வியாபாரி வரை கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோரை இந்த கல்யாண ராணி சத்யா திருமணம் செய்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி இருக்காங்க அப்படின்றது தான் தற்போது தமிழக மக்களிடையே மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் அடுத்தடுத்து பல தகவல்கள் வெளியாகும் என்றும், இந்த சத்யாவிடம் தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. பல பேரை ஏமாற்றிய, பல ஆண்களை ஏமாற்றிய இந்த கல்யாண ராணி சத்யாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கல்யாண ராணி சத்யா யாரு, எப்படி ஏமாற்றினாங்க, இத்தனை திருமணம் செய்தது எப்படி அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.